Hi friends and welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஒரு 5 minutes ஸ்நாக் ரெசிபி தான். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்மளுடைய ஈஸியான 5 minutes ஸ்நாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை பக்கோடா. நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இதை பண்ணுறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே 2 வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்து பச்சை மிளகாய். நான் இங்கே 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால தான் நான் போடல. அடுத்து இப்போ கொத்தமல்லி. இது போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுறேன் அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி 3 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ளஃபியாக வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பஜ்ஜி மாவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, கடலை மாவு இருந்தால் போதும். கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் காயப்பொடி. இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா பீட் பண்ணணும். அந்த எக்கும் இந்த மாவும் ஒன்று சேர்றது வரை லம்ஸ் இருக்கவே கூடாது. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஜிஞ்சர் அப்புறம் கொஞ்சம் பூண்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வெங்காயம் அந்த இது எல்லாமே. இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பக்கோடாக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு பொடி. இது இவ்வளோத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர் கொஞ்சம் ரன்னியாக தான் இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் கருவேப்பிலை இருந்தால் அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆயிலில் நல்ல ஃப்ளேவர் இருக்கும்போது நம்ம இந்த பக்கோடாஸை ஃப்ரை பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்பூனால் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக நம்ம கிறிஸ்பியான ஒரு பக்கோடா செஞ்சுட்டோன்னு. நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம எப்போவுமே சேமாக பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். மெயின்லி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியாக உங்களை சந்திக்க வரேன். And it's bye from Roshna Secret Diary. Stay home, stay safe, take care and bye-bye.